ஆத்ம நமஸ்காரம். ஐயா கேக்குதுங்க? ஐயா கேக்குதுங்க. கேக்குதா? ஐயா கேக்குதுங்கய்யா. தொடரலாம். ஐயா ஜெகதீசன் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சரி, கேக்கும்னு நினைக்கிறேன். கேக்குதுங்க. சரி. நேரம் 8:20 ஆச்சு. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். நேற்று 581வது பக்கம், 4வது கதை, கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதற்கு தக்க ருஜு. அதுதான் அதுக்கு சொன்னோம். ஒரு காலத்தில் முகமதிய ராஜாங்கத்தில் ஒரு சக்கரவர்த்தியிடம் ஒரு நாஜி வந்து சேர்ந்தான். நாஜி என்றால் கவர்னர். இந்த நாஜி முகமதிய மத தர்மமாகிய மார்க்க நிலையில் சிறப்பு பெற்றவனாதலால் சக்கரவர்த்தியால் நன்கு மதிக்கப்பட்டு வந்தான். ஒரு சமயம் இவனது சக்தியை பரிசோதிக்க விரும்பினான். அந்த சக்கரவர்த்தி படிப்பாளி அல்ல. ஆதலால் கவர்னர் பதவிக்கு ஆசைப்பட்ட வேறொருவனால் குறித்து தரப்பட்ட கேள்விகளை கேட்கலானான். சக்கரவர்த்தி முன்பு வந்து சேர்ந்த நாஜியை பார்த்து கேட்கிறார், கடவுள் எந்த திக்கை நோக்கி முகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்? கடவுள் உட்காரும் இடம் எது? சாப்பிடும் இடம் எது? அவர் என்ன செய்கிறார்? இவற்றிற்கு திருப்திகரமான பதிலளித்தால் உனக்கு மேலுத்தியோகம் தரப்படும் என்று கூறினான். அரசனிடமிருந்து வந்திருக்கும் கேள்விகள் மிக கடினமாகவே இருக்கும் என்று நாஜி நினைத்தான். அரசனிடம் விகடமாக பேசி பரிகசிக்க அவனுக்கு நன்றாக தெரியும். அப்போது இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க 8 நாட்கள் கெடு கொடுக்க வேண்டும் என்று அவன் அரசனை கேட்டுக்கொண்டான். 8 நாட்களும் இந்த நாஜி நினைத்து நினைத்து பார்த்தான். யாதொரு முடிவிற்கும் வரவில்லை. முடிவிற்கு வர முடியவில்லை. அரசனுக்கு திருப்தியாக என்ன பதில் சொல்ல முடியும்? 8வது தினம் வந்தது.
கேள்விகளுக்கு யாதொரு பதிலும் நாஜிக்கு தோன்றவில்லை. பிறகுதான் வியாதியால் அவஸ்தைப்படுவதாக நடித்து தாமதம் செய்ய பிரயத்தனம் செய்தான். நாஜின்னு நினைச்சு படிச்சிருக்கிறேன். இந்த ஹாஜி. ஓகே. அப்போது காஜியின் வேலைக்காரன் வந்து விஷயம் என்ன என்று கேட்டான். அதற்கு காஜி எட்டியோடு, என்னை தொந்தரவு செய்யாதே, நான் சாகும் தருவாயில் இருக்கிறேன் என்றான். வேலைக்காரன், விஷயம் இன்னதென்று தயவு செய்யுங்கள், உங்களுக்கு துன்பம் நேர வேண்டாம், நானாவது இறந்து போகலாமே என்றான். அப்போது வேலைக்காரனுக்கு உண்மையை தெரிவித்தான். இந்த வேலைக்காரன் ஒரு இழிந்த தொழிலை செய்கிறவன், கௌரவமான வேலையும் இல்லை, சுண்ணாம்பு இடிக்கும் வேலையில் இருந்தவன். ஆனால் இந்த காஜியின் சீசன் உண்மையில் ஒரு அறிவாளி, வித்வான். இந்த கேள்விகளுக்கு பதில் அவனுக்கு தெரியும். ஆதலால் தானே போய் கேள்விகளுக்கு பதில் சொல்வதாக தெரிவித்தான். ஒரு காகிதத்தில் என்னை போகுமாறு உத்தரவு எழுதி கொடுத்தால் போதும் என்றான். அரசனுக்கு திருப்தியாக பதிலளிக்காவிட்டால் தானே மரணமடைவதாக சொல்லி எஜமானனை காப்பாற்றுவனாயின். இதற்கு காஜி சற்று தயங்கினான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று அரசனிடம் நடுங்கிவிட்டான். ஆதலால் வேலைக்காரனுக்கு போகுமாறு உத்தரவு கொடுத்தான். வேலைக்காரன் தன் சிறந்த உடைகளைய கந்தைகளையே தரித்து கொண்டு சென்றான். அவன் ஒரு வேதாந்தி. இந்தியாவில் அரசர்களும் சுவாமிகள் இருக்குமிடம் சென்று அறிவும் ஞானமும் அளவில்லாமல் கற்று வருவார்கள். இந்த பண்டிதன் நிர்பயமாக அரசனிடம் சென்று சொன்ன வார்த்தைகள், ஐயா, தமக்கு தேவை என்ன? தாங்கள் எதை கேட்க விரும்புகிறீர்கள்? அரசன் அதற்கு கேட்கிறான், உங்கள் எஜமானருக்கு கொடுத்த கேள்விகளுக்கு நீர் பதில் சொல்ல முடியுமா? அப்போது பண்டிதன், நான் அவற்றிற்கு பதில் சொல்வேன், ஆனால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, பதில் சொல்லுகிறவன் ஆச்சாரியன், கேட்கிறவன் மாணாக்கன் அல்லவா. நாங்கள் ஒரு உண்மையான முகமதியானாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்க நூல்களின் விதிகளின் படி நடப்பீர்கள். விதி என்னவென்றால், நான் கௌரவம் பொருந்திய ஆசனத்தில் இருக்க வேண்டும், என்னை காட்டிலும் கீழான ஆசனத்தில் தாம் உட்கார வேண்டும் என்றான். ஆதலால் அரசன் இவனுக்கு அழகிய ஆடைகளை கொடுத்து அணிந்து கொள்ளுமாறு செய்தான். இந்த பண்டிதன் அரசனது சிம்மாசனத்தில் உட்கார அரசன் கீழே படிகளில் உட்கார்ந்தான். அப்போது அரசன் ஒரு விஷயம் தெரிவித்தான். மற்றொரு விஷயம் தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய பதில் எனக்கு திருப்தியை தராவிட்டால் நான் உம்மை கொல்வேன் என்றான். பண்டிதனும், நிரம்பவும் சரிதான், அதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே என்றான். இப்போது முதற் கேள்வி கேட்கப்பட்டது. கடவுள் எங்கே உட்கார்கிறார்? இந்த கேள்விக்கு உள்ளபடி ஒழுங்காக பதிலளித்தால் அரசனுக்கு அது விளங்கி இருக்கவே மாட்டாது. அதனால் இவன் பதில் சொல்கையில், ஒரு பசுவை கொண்டு வாருங்கள் என்றான். பசுவும் வந்தது. பசுவினிடம் பால் இருக்கிறதா என்று கேட்டான். ஆம், இருக்கிறது என்று அரசன் கூறினான். பால் எங்கே உட்கார்ந்து இருக்கிறது? பால் மடியில் உட்கார்ந்து இருக்கிறது என்று அரசன் பதிலளித்தான். பண்டிதன், அது தவறு, பால் பசு முழுவதிலும் கலந்து இருக்கிறது, இது போகட்டும் என்றான். பிறகு கொஞ்சம் பாலை கொண்டு வரச் செய்தான். வெண்ணெய் எங்கிருக்கிறது? பாலில் வெண்ணெய் இருக்கிறதா என்று கேட்டான். அவர்கள் ஆம், இருக்கிறது என்றார்கள். அது எங்கே இருக்கிறது, எனக்கு விளங்கட்டும் என்று பண்டிதன் கேட்டான். அவர்கள் சொல்ல முடியவில்லை. அவன் சொல்கிறான், வெண்ணெய் உட்கார்ந்திருக்கும் இடம் உங்களால் சொல்ல முடியாமல் போனாலும் அது இருக்கிறது என்று நம்ப வேண்டியவர்கள் ஆகிறீர்கள். உண்மையில் அது எங்கும் பாலில் நிறைந்து இருக்கிறது. அதுபோலவே கடவுள் ஜகத்து முழுமையும் வியாபித்து இருப்பவர்.
வெண்ணெயானது பாலெங்கும் வியாபித்து இருக்கிறது போலவும், பாலானது பசுவின் உடலெங்கும் வியாபித்திருக்கிறது போலவும், கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார். பால் வேண்டுமானால் பசுவை கறக்க வேண்டும். அதுபோலவே கடவுள் வேண்டுமானால் உங்கள் இருதயத்தில் கறக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அரசனை பார்த்து, உங்கள் கேள்விக்கு பதில் ஆகிவிட்டதா என்று கேட்டான். ஆம், அது சரிதான் என்று அரசன் பதில் கூறினான். கடவுள் 7வது சொர்க்கத்திலும் 8வது சொர்க்கத்திலும் வசிக்கிறார் என்று பதிலளித்தவரிடம் அரசனுக்கு மதிப்பு குறைந்து விட்டது. அவர்கள் அவனுக்கு பிரயோசனமற்றவராக தோன்றிற்று. அவர்கள் கூறிய நிலைமைகள் ஒழுங்கான சமாதானங்கள் அல்ல என்றே தோன்றிற்று. பிறகு அடுத்த கேள்வி, கடவுள் எந்த திக்கை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்? கிழக்கா, மேற்கா, வடக்கா, வடக்கு திக்கா அல்லது தெற்கு திக்கா? இந்த கேள்வியும் மிக விசித்திரமாக இருந்தது. இந்த ஜனங்கள் எல்லோரும் கடவுளை ஒரு வியஷ்டியாகவே, தனிப்பட்ட ஜீவனாகவே பாவித்து விட்டனர். இந்த பண்டிதன் எல்லாம் சரிதான், ஒரு வெளிச்சம் கொண்டு வாருங்கள் என்றான். ஒரு வத்தியை கொண்டு வந்து ஏற்றினார்கள். அந்த வத்தியின் ஜுவாலை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற திக்குகளில் எதையும் நோக்கி நிற்கவில்லை என்று நிரூபித்தான். அரசனுக்கு திருப்தி உண்டாயிற்று. அதுபோலவே உங்கள் இதயத்தினிடம் தோன்றுகிற ஜோதியே கடவுள். அது எல்லா திசைகளையும் நோக்கி கொண்டிருக்கிறது. பிறகு கடவுள் என்ன செய்கிறார் என்ற கேள்வி வருகிறது. அவன் அதற்கு சரி என்று கூறி அரசனை போய் காஜியை அழைத்து வருமாறு சொன்னான். எஜமானாகிய காஜி வந்தவுடன் என்ன ஆச்சரியம்! இவனுடைய வேலைக்காரன் அரசனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்க கண்டான். இந்த வேலைக்காரன் காஜியை பார்த்து பண்டிதன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குமாறு சொல்லி அரசனை காஜியின் ஸ்தானத்தில் இருக்கச் செய்தான். தான் சிம்மாசனத்தில் இருந்தபடியே இருந்தான். இதுதான் காரியம். கடவுள் எப்போதும் வஸ்துக்களை ஆட்டி வைத்துக் கொண்டு மாறிக்கொண்டும் இருக்கிறார். பண்டிதனை அரசனாகவும், அரசனை காஜியாகவும், காஜியை பண்டிதனாகவும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உலகில் நடப்பதெல்லாம் இதே மாதிரிதான். ஒரு குடும்பம் மேலே போகிறது, பிறகு பெயர் தெரியாமல் போய்விடுகிறது. மற்றொன்று இதன் ஸ்தானத்தை அடைகிறது. சில காலம் ஒரு மனிதன் கௌரவப்படுகிறான், பிறகு அந்த ஸ்தானத்தை மற்றொருவன் அடைகிறான். இப்படியேதான் நாளுக்கு நாள் வருஷா வருஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படியே இவ்வுலகில் எப்போதும் மாறுதல்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கின்றன. அன்றைய தினம் முதற்கொண்டு பண்டிதன் ஹாஜியாக நியமிக்கப்பட்டான். எமர்சன் செய்த செய்யுள். சூரிய ஜோதியில் நான் ஒளிந்து கொள்கிறேன். கணீரென விளங்கும் கானத்தில் உள்ள மௌனமே நான். பேராறுகளின் சுழல்களில் நான் அமைதியாயிருக்கிறேன். தூக்கத்திலே பல ரூபமாக இருப்பவன் நானே. காலம், எண்ணம் என்ற இருவரே என்னை பார்த்து அளப்பவர்கள். உபனிஷத்து. சூட்சும சக்திகளை எல்லாம் விளக்குகிற சூட்சும ஜீவனே நான். நெருப்பில் ஜுவாலையாகவும் இருப்பவன் நான். சூரிய சந்திர கிரகங்களில் நான் பிரகாசிக்கிறேன். காற்றுடன் நான் வீசுகிறேன். அலைகளுடன் உருள்கிறேன். மனிதனும் நானே, ஸ்திரீயும் நானே. யவ்வன ஸ்திரீ புருஷரும் ஆவேன். புதிதாக பிறந்த குழந்தையும் கிழ வயதுள்ளவனும் தன் தடியில் சாய்ந்த நிலையில் சர்வமும் நானேயாகிறேன். நானே சர்வமும். நீ வேறு, நான் வேறு அல்ல. எல்லாம் நானே, நானே நான். இப்படி 25வது அதிகாரம் முற்று பெற்றது. இந்த கதையோடு இது இந்த பாகத்தில் நிறைவாகிறது. 589ஆம் பக்கத்தில் இது நிறைவாகிறது. 8:32. அடுத்தது 26வது அதிகாரம். இது ஒரு விசித்திரமான கதைன்னு போட்டிருக்குது.
கடவுள் நன்றி அறிவுள்ளவர் அப்படின்னு தலைப்பு. ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரன் இருந்தான். அவன் மிகுந்த கண்ணியம் பொருந்தியவன், சிறந்த அறிவாளி, கம்பீரமான நடை உள்ளவன். அவன் சிம்மாசனம் ஏறிய புதிய காலம் வருஷக்கணக்காகச் சென்றன. அவன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. பிரஜைகள் மிகவும் வருந்தினார்கள். ராஜ்யத்திற்கு இளவரசு வேண்டியது அவசியமானதால் இவன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டனர். இடைவிடாமல் அவர்கள் இவனை தொந்தரவு செய்து ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். முடிவில் அவனும் சம்மதித்தான். ஆனால் நான் தேடிய பெண்ணையே நான் கல்யாணம் செய்து கொள்ள அவர்கள் சம்மதிக்க வேண்டும் என்றான். அந்த தேசத்தின் வழக்கம் உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் செய்து கொள்ள அன்பை செலுத்த வேண்டிய விஷயத்திலும் எவருக்கும் சுதந்திரம் கிடையாது. எந்த விஷயத்திலும் வழக்கம், சம்பிரதாயமே மேலிடுகின்றது. வழக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகிறார்கள். இவன் தன் இச்சைப்படி கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினான். பிரஜைகளோ இவனுடைய இஷ்டத்திற்கு இணங்காவிட்டால் இவன் தன் வாழ்நாட்களெல்லாம் பிரம்மச்சரிய விரதமே அனுஷ்டித்து விடுவான் என்ற பயத்தால் இவன் இஷ்டம் போல் தீர்மானிக்க விடுவது உசித்தம் என்று நினைத்து விட்டனர். அரசகுமாரன் தன் அரண்மனை உத்தியோகஸ்தர்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் உத்தரவு கொடுத்தான். கல்யாண உற்சவம் மிக பெரியதாக நடத்த வேண்டிய காரியங்களுக்கு உத்தரவு கொடுத்தான். ஒவ்வொரு காரியமும் அதிமேன்மையான ராஜ கம்பீரமாகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த தினத்தில் மகத்தான குதூகலத்துடன் சைன்யம் தயாராக இருந்தது. ஒவ்வொருவரும் தம்மிடம் இருந்த மிகச் சிறந்த ஆடைகளை தரித்துக் கொண்டு சிறந்த வண்டிகளிலும் ரதங்களிலும் செல்லலானார்கள். அரசகுமாரன் நடுவிலும் ஒரு பாதி சைன்யம் ஒரு பக்கமும் மற்றொரு பக்கம் ஒழுங்காக செல்லலானார்கள். அரசன் கட்டளைப்படி அவர்கள் சென்றார்களே அன்றி குறிப்பிட்ட ராஸ்தா வழியே போகவில்லை. அடர்ந்த காடுகளின் வழியே அவர்கள் போக நேர்ந்தது. அவர்கள் தமக்குள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அரசன் என்ன செய்ய போகிறான்? ஒரு எரியை கல்யாணம் செய்து கொள்ள போகிறானோ, அல்லது கட்டை கற்களை செய்து கொள்ள போகிறானோ? அவர்களுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. அவர்கள் போய்க்கொண்டே இருந்தார்கள். முடிவில் ஒரு இடம் வந்து சேர்ந்தார்கள். அங்கே ஒரு சிறு குடிசையும் அதற்கு அருகில் தெளிந்த சுத்த ஜலம் நிரம்பிய ஒரு ஏரியும் இருந்தன. ஏரிக்கரையில் நாலா பக்கமும் அழகிய தோட்டங்கள் கம்பீரமாகவும் இயற்கையில் உண்டான கவனித்து வந்திருக்கிறான். செலுத்துவதில் கருத்துடனே இருந்தால், கடமையை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டே வந்தால், அதிமேன்மை பொருந்திய அன்புடன் விசுவாசம் பாராட்டி தன் தகப்பனை ஆதரித்து வந்தாள். தண்ணீர் கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டி வைத்து உணவளிப்பாள். மற்றும் பல சில்லறை தொல்லைகளுக்குள்ள வேலைகளையும் செய்து வந்தாள். ஆனால் எந்த வேலை செய்தாலும் அவள் எப்போதும் சந்துஷ்டியுடனேயே இருப்பாள். முக மலர்ச்சியுடன், ஆனந்தமாகவும் உற்சாகத்துடனும்
இனிய கீதம் செய்து திரிகின்ற பச்சியைப் போலவே இருப்பாள். இந்த பெண் இவ்வாறு எப்போதும் உற்சாகத்துடன் இருப்பதைக் கண்ட அரசன் இவளிடம் அதிக பற்றுதல் உள்ளவனாகிவிட்டான். தான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இந்த பெண்ணையே செய்து கொள்ள வேண்டியது என்று உறுதி செய்து கொண்டான். இப்போது இந்த சிறந்த கௌரவ வரிசைகளை கண்ட அந்த சிறுமி அதிசயித்து பார்க்கலானாள். ஏற்கனவே பல தடவைகளில் குதிரை மீது தன் வீட்டண்டை சவாரி செய்த மனிதன் இந்த அரசனே என்று அவள் சிறிது கூட நினைக்கவில்லை. ஆதலால் இப்போது இந்த பெரிய காட்சியெல்லாம் என்ன என்று அவள் தன் தகப்பனை கேட்டாள். தகப்பனார் இந்த பெரிய காட்சி இன்னதென்று தன் புத்திரிக்கு தெரிவித்தார். தூர தேசத்திற்கு ஒரு ராஜ கன்னிகையை மனம் செய்து கொள்வதற்காக செல்லும் காட்சி இது என்றான் கிழவன். இப்போது அரசன் தான் ஏறி வந்த யானை நின்றும் கீழே இறங்கி அந்த கிழவனிடம் சென்று அவனது பாதங்களில் விழுந்தான். இதுதான் கீழ் தேசத்து வழக்கம். கிழவன் இவனை பார்த்து, மகனே, உனக்கு என்ன தேவை? அரசனது முகம் பிரகாசமடைந்தது. அவன், நீங்கள் என்னை உங்களது மாப்பிள்ளையாக செய்து கொள்ள வேண்டும், இதுதான் என் தேவை என்றான். கிழவனுடைய இருதயம் ஆனந்தத்தால் பொங்கியது. அவனுடைய உற்சாகத்திற்கு எல்லையே கிடையாது. கிழவன் சொல்லியது, அரசனே, நீ நினைப்பது தவறாக இருக்கலாம். நிச்சயம் ஏதோ தவறுதான். ஒரு எளிய பரதேசி பெண்ணை நீ எப்படி கல்யாணம் செய்து கொள்ள விரும்ப முடியும்? நாங்கள் ஏழை, மிகவும் ஏழைகள் என்றான். அதற்கு அரசன், இந்த இனிய பெண்ணை போல் வேறு எந்த பெண்ணையும் நான் இவ்வளவு பெருமையுடன் நினைத்தது கிடையாது. இந்த பெண்ணிடமே அதிகமான அன்பை செலுத்திவிட்டேன் என்றான். அப்படியானால் பெண் அரசனுக்கே உரியவள் என்று தகப்பன் சொல்லிவிட்டான். இந்த தகப்பன் ஒரு வேதாந்த துறவி. இவன் இந்த அறிவை தன் புத்திரிக்கும் புகட்டியிருந்தான். இப்போது அவன், நான் பெண்ணுக்கு கொடுக்க எந்த ஸ்ரீதனமும் இல்லை என்றும், கொடுக்கக்கூடிய ஒரே வஸ்து தன் ஆசீர்வாதம் மாத்திரமே என்றும் தெரிவித்தான். பிறகு அரசன் தான் வரித்த அந்த பெண்ணுக்கு பலவிதமான அழகிய ஆடைகள் கொடுத்து அவற்றை அணிந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டான். அவளும் அப்படியே செய்தாள். ஆனால் அந்த பெண்ணும் அரசனிடம் வெறுங்கையோடு செல்லவில்லை. அவளிடம் சிறி தனம் இருந்தது. அது என்ன தெரியுமா? அரசன் அவளிடம் நகைகள் வைத்துக் கொள்வதற்காக கொடுத்த பெட்டிகள் ஒன்றில் அந்த தனத்தை வைத்துக் கொண்டாள். தன் தகப்பனாரிடமிருந்தபோது சரீரத்தில் இருந்த கந்தை துணிகள் எல்லாம் அதில் வைத்துக் கொண்டாள். இப்போது கிழவன் தனியே விடப்பட்டான். இவன் ஏவிய காரியம் செய்வதற்காக ஒரு வேலைக்காரனை தவிர வேறெதுவும் அரசனிடம் இவன் விரும்பவில்லை. அரசன் தன் மனைவியை திரும்பி அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனான். முதலில் அரண்மனையின் மந்திரிமார்கள் இந்த பெண்ணை விரும்பவில்லை. தாழ்ந்த இடத்தில் பிறந்த பெண் என்று வெறுத்தார்கள். இந்த பெரியோர்களும் கௌரவப்பட்டவர்களும் அரசன் தன் பெண்களில் ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். தம் பெண்களையோ உறவிலோ செய்யலாமென விரும்பினார்கள். இப்போது இந்த உயர்ந்த இடத்து பெண்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லவா? அதுவும் ஒரு எளிய இடத்து பெண்ணால். அதனால் இவளிடம் பொறாமை கொள்ளலாயினர். இந்த எளிய பெண்ணுக்கு அவர்கள் எப்படி வணங்கி நிற்க முடியும்? புதிய அரசியோ தன் இனிய குணத்தாலும் மிருதுவான காரியங்களாலும் அழகிய பழக்கங்களாலும் அவர்களையெல்லாம் மயங்கச் செய்தாள். நாளடைவில் அவர்கள் எல்லோரும் இந்த ராணியை அதிகமாக கொண்டாடி வந்தார்கள். மிகவும் அதிக பிரீதியை காண்பிக்க தலைப்பட்டார்கள். அவள் எப்போதும் சாந்த குணமுள்ளவள், அமைதி
பொருந்தியவள். ஒருபோதும் எதனாலும் கலங்குவதில்லை, சலிப்பதில்லை. எந்த சந்தர்ப்பம் நேர்ந்த போதிலும் அமைதியும் சாந்தமும் கலங்குவது கிடையாது. சுமார் 1 வருஷ காலத்தில் ராணியின் வயிற்றில் ஒரு பெண் பிறந்தது. ஒரு அழகிய பெண் குழந்தை அது. ஆகா, அரசனும் அரசியும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தனர். குழந்தைக்கு வயது 3, 4 ஆயிற்று. அரசன் ராணியிடம் வந்து ஒரு விஷயம் தெரிவித்தான். தன் ராஜ்யத்தில் ஒரு கலகம், படைகள் சேர்ந்து செய்யும் கொடிய கலகம் நடைபெறப் போகிறது என்றும், அது சிறிதும் விரும்பத்தக்கதல்ல என்றும் தெரிவித்தான். இந்த நிலைமை உண்டாவதற்கு காரணம் என்ன என்று ராணி கேட்கலானாள். புருஷன் காரணத்தை தெரிவிக்கலானான். நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்ட போதே உத்தியோகஸ்தர்களும் மந்திரிமார்களும் பொறாமை உண்டாயிற்று. இப்போது இப்பெண் குழந்தை தாய் வழியில் கீழ்ப்பட்ட பிறவியாதலால் இதற்கு சிம்மாசனம் கிடைப்பதென்றால் சகிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தான். கௌரவம் பொருந்திய ரத்தம் வேண்டுமாம். அதற்காக பிரதம மந்திரிகள் ஒருவருடைய குழந்தையை சுவீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நாம் அவ்விதம் செய்தோமானால் வேறொரு பயம் உண்டாகிறது. இந்த குழந்தை வளர்ந்த பிறகு இருவருக்கும் மனஸ்தாபம் மேலிட்டுவிடும். அதற்காக யான் ஆலோசனை செய்து தீர்க்கமாக யோசித்ததன் பயனாக ஒரு முடிவிற்கு வந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்ன எனில் குழந்தையை கொன்று போடுவது என்று சொன்னான். அப்போது கிறிசில்டா என்ற பெண்மணியாகிய ராணி அவள் அரசனிடம் நடந்து கொள்ள வேண்டிய கடமை இன்னதென்று விட பதிப்படுகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியுமே, நான் வந்தது முதல் உம்முடன் இந்த சிம்மாசனத்தையும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற இச்சையே எனக்கு கிடையாது. எனக்கென்று தனியே மனோபாவமும் இச்சையும் கிடையாது. சரீரமும் சர்வமும் உங்களிடம் கொடுத்து விட்டேன். என்னுடைய தனிமையும் வியஷ்டித்தன்மையும் உங்களுடன் கலந்து போய் ஒன்றாகிவிட்டது. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவையான அளவு மாத்திரம் காப்பாற்றப்படுகிறது. உங்கள் காரியங்களுக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதற்கு வேண்டிய அளவு தங்கி நிற்கின்றது. பெண் குழந்தையை நீக்கிவிட வேண்டும் என்பது தங்கள் சித்தம். அது நடக்கட்டும். என் ஹிருதயத்தில் மனதிற்குள் கூட இந்த பெண்மணியை என் குழந்தை என்று பாவித்ததே கிடையாது. பெண் குழந்தை நள்ளிரவில் தூக்கிக் கொண்டு போகுமாறு ஏற்பாடு செய்தாள். கொஞ்ச நேரம் சென்றதும் அரசன் திரும்பி வந்து குழந்தையை கொல்லும்படி கொலையாளிகளிடம் எதை கண்டும் கலக்கமடையாதே. இப்போது எல்லோருக்கும் திருப்பி பிறந்தது. குழந்தையிடம் எல்லோரும் அன்பு செலுத்தினார்கள். பையனுக்கு 5, 6 வயதுகள் கழிந்தன. பிறகு மறுபடியும் ஒரு கூக்குரல். அப்போது அரசன் விஷயங்கள் இருக்கும் நிலைமையில் இந்த குழந்தையையும் கொன்று விடுவது என்று முடிவு செய்து இதுதான் தகுதி என்றான். குழந்தை பிழைத்திருந்தால் ஒரு பெரிய நிலையும் நம் குடும்பத்திற்கு யுத்தம் கிளம்பிவிடும். தேசிய அமைதிக்காக குழந்தையை கொன்றுவிட வேண்டும். அப்போதும் ராணி உற்சாகத்தை இழக்கவில்லை. இந்த ஜன சமூகமே எனது உண்மையான ஆத்மன். எனக்கென்று தனியே எதுவும் கிடையாது. சூரியனைப் போல் நான் இருக்கிறேன். தாராளமாக கொடுப்பதுதான் வேலை. சூரியன் யாதொன்றையும் அடைகிறதில்லை. அதுபோலவே நாம் கொடுத்துவிட வேண்டியவர்களே. நாம் எதனிடமும் பற்று வைக்காமல் ஒன்றையும் மனதால்
பிடித்து கொள்ளாமல் இருந்தோமானால் நமது சந்தோஷத்தை கெடுப்பதற்கு என்ன நடக்க முடியும்? சூரியன் எப்போதும் கொடுத்து கொண்டே போகிறான். இடைவிடாமல் ஜோதியுடன் விளங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த பையனையும் கொண்டு போய்விட்டார்கள். மீண்டும் சில வருஷங்களுக்கு பிறகு 3வது குழந்தை பிறந்தது. அதுவும் 3, 4 வயதாகும் போது கொண்டு போகப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த ராணி எப்படி மனதை திடப்படுத்திக் கொண்டாள்? அவள் செய்து வந்த காரியத்தை கேளுங்கள். அரண்மனைக்கு வந்த நாள் முதல் தனியே ஒரு அறைக்கு செல்வது வழக்கம். அங்கே அவள் தன் பழைய கந்தைகளை காப்பாற்றி வந்தாள். அவள் தனியே இருப்பதற்காக ஏற்பட்ட அறை அது. அதற்குள் சென்று தன் அழகிய ஆடைகளை எல்லாம் களைந்து போட்டுவிட்டு அந்த பழைய கந்தைகளையே உடுத்திக்கொண்டு பார்ப்பாள். அப்போது அந்த எளிய ஆடைகளில் தன்னை பார்த்து கொண்டு அதுவே தான் என்று அனுபவிப்பாள். எளிய ஆடைகளில் அவள் தன் தெய்வத்தன்மையை உணர்ந்து அனுபவிப்பாள். ஷேக்ஸ்பியர் என்ற நாடக கவி சொல்கிறார், கிரீடந்தாங்கிய தலை கனமாகவே கிடக்கின்றது. இந்த ராணி தன் மனதிற்குள் நன்றாக அறிவாள். ஏரிக்கரையில் ஆனந்தமாக பாடிக்கொண்டு திரிந்த அதே ஸ்திரீ நான் என்று அவள் மறக்காமல் இருந்தாள். இங்கே அரசனுடைய அரண்மனை பந்தங்களுக்கு அகப்பட்டு தன் சுதந்திரத்தையும் சுயேச்சையையும் இழந்து இருக்கிறாள். ஆனால் துக்கத்தில் ஆழ்ந்து போகுமாறு இவள் அகப்பட்டுக் கொள்வதில்லை. விஷயங்களுடன் கலந்து கொள்வதில்லை. இது அது ஒன்றினிடமும் ஒட்டிக்கொள்வதில்லை. சுற்றியுள்ள விஷயங்களிலிருந்து அவள் தன் ஆத்மஸ்வரூபத்தை ஒதுக்கியே வைத்திருந்தாள். அடிக்கடி தெய்வத்தன்மையிடம் ஆழ்ந்து போவாள். இவ்வாறு பற்றுக்களையும் ஒட்டுக்களையும் எட்டி தள்ளிவிட்டு பரிசுத்த நிலையை அப்பியசித்து வந்தாள். யாதொரு பொறுப்பையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவருக்கும் கட்டுப்பட்டிருக்கவில்லை. யாதொரு கடமையும் வைத்துக் கொள்ளவில்லை. இவ்விதம் நீங்கள் ஆடம்பரத்துடன் அல்லது கௌரவத்துடன் விளங்கும்போது பற்றுக்களையெல்லாம், சேர்க்கைகளையெல்லாம், இச்சைகளையெல்லாம், தேவைகளையெல்லாம், விருப்பங்களையெல்லாம் களைந்து விடுங்கள். நீங்கள் உடனே சுதந்திரர்கள் ஆவீர்கள். இவ்வாறு அந்த ராணி அரசன் அரண்மனையில் எப்போதும் காலம் கழித்து வந்தாள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் இரவு அரசன் அவளிடம் வந்து சில விஷயங்கள் தெரிவிக்கிறான். இப்படியே நம்முடைய குழந்தைகளெல்லாம் கொன்று கொண்டு போனது தகாது. ஒரு குழந்தையை சுவீகாரம் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு இஷ்டமில்லை. அதனால் தீர்க்க ஆலோசனை செய்த பிறகு யான் மறு விவாகம் செய்து கொள்வதென்று முடிவு செய்து கொண்டேன். அப்போது சமாதானம் ஏற்படக்கூடும். இதுவே எனது முடிவு. ராணி இதற்கு உடனே சம்மதித்தாள். ஏனென்றால் இதுவரையில் அவள் அனுபவித்த சுகமெல்லாம் அரசனிடமிருந்து அடைந்ததல்ல. அவள் தன் ஆத்மஸ்வரூபத்தினிடமே ஆனந்தம் அடைந்திருந்தாள். பிறரிடமிருந்து அவளுக்கு சுகம் ஏற்பட்டதே இல்லை. அவள் அடைந்த உற்சாகங்களெல்லாம் உள்ளே இருந்த கடவுளிடமிருந்து கிடைத்தவை. புருஷனிடமாவது, தகப்பனிடமாவது, குழந்தைகளிடமாவது சுகம் உற்பத்தியாகவில்லை. அரசனுக்கு அவளுடைய உற்சாகத்தை பார்த்ததும் ஆச்சரியம் உண்டாயிற்று. பிறகு நீ என்ன செய்வாய் என்று அரசன் கேட்டான். அதற்கு அவள், அரசனுடைய சித்தமே எனது சித்தமும் என்றாள். அரசன் அப்போது, நீயும் கூட இருந்தால் அமைதி கெட்டுவிடுமாதலால் நீ போய்விடுவதே நலமாகும் என்றான். உடனே அழகிய ஆடைகளெல்லாம் நீக்கப்பட்டன. பழைய கந்தைகள் தரித்து கொள்ளப்பட்டன. எளிய வஸ்திரங்கள் மறுபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அரண்மனையின்றும் அவள் நீங்கினாள். உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் அவள் தன் தகப்பன் இருக்குமிடம் சென்றாள். அவனும் எப்போதும் போல் சந்தோஷமாகவே இருந்தான். கிழவனிடம் விடப்பட்டிருந்த அரசனது வேலைக்காரனை அரசனிடம் அனுப்பிவிட்டார்கள். ஒரு நாள் அரசன் அந்த குடிசைக்கு சென்று அவனுக்கு தேர்தல் சொல்ல விரும்பினான். ஆனால் அங்கு வந்து அவளுடைய மலர்ந்த முகத்தையும் உற்சாக குணத்தையும் கண்டதும் ஆறுதல் செய்ய தேவையில்லை என்று அறிந்தான்.
அப்போது அ- அவன் அவளை அழைத்து, என் புதிய மனைவியை எதிர்கொள்ள முடியுமா என்று கேட்டான். அவள் அதற்கு இசைந்தாள். மனப்பூர்வமாகவே உடன்பட்டாள். இவள் வந்து ஒவ்வொன்றையும் மிகவும் அன்புடனும் சிறப்புடனும் ஏற்பாடு செய்து ஒழுங்காக காரியங்களை நடத்தினாள். அதிகாரிகளும் அவர்களது மனைவிகளும் ஏற்பாடுகளின் அழகைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். ராணி ஒரு பெரிய சைனியத்துடன் மகத்தான பொன்னும் நகைகளும் சீதனமாக கொண்டு வர வேண்டியது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிய ராணி ஒரு சைனியத்துடனும் மகத்தான பொன்னும் நகைகளும் சீதனமாக கொண்டு வர வேண்டியது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறந்த கௌரவத்துடனும் பெருமையாகவே அவள் வந்து சேர்ந்தாள். அப்போது அவளை அரசன் விருப்பப்படி கிறிஸ்டில்லாவும் மற்றுமுள்ள அரண்மனை ஸ்திரீகளும் கம்பீரமாகவே வரவேற்றனர். அரசனால் அன்புடன் போற்றப்பட்ட புதிய பெண்மணியை கிறிசில்டா கண்டதும் அவனை தன் மகன் என்றே பாவித்து அவளுக்கு முத்தங்கள் கொடுத்து கட்டிக்கொண்டு சந்தோஷமாக நடந்து வந்தான். கூட இருந்த ஸ்திரீகள், சீமாட்டிகள் புதிய ராணியின் அழகைக் கண்டு அதிசயித்தார்கள். ஆனாலும் இந்த பழைய ராணியின் சன்மார்க்க அழகை கண்டு அதிக ஆச்சரியமடைந்தனர். புதிய பெண்மணியின் கூடவே இருவர் சகோதரர் வந்தனர். அந்த தேசத்து வழக்கப்படி சிறந்த பதவியில் உள்ளவர்களுக்கு சீமாட்டிகளும் அரண்மனைக்கு வந்து பெரிய விருந்து சாப்பிட வேண்டியது அவசியம். இந்த விருந்தை கிறிஸ்டில்லா தனது கிறிஸ்டில்லா என்ற ஸ்திரீ ரத்தினமே சிறப்பாக நடத்தியது கண்டு தமது பழைய ராணி சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பதைக் கண்டு பிரஜைகள் வரலாயினர். அவர்களது இருதயங்கள் துக்கமடைந்து கண்களில் நீர் ததும்பிற்று. இந்த சிறப்பான காரியங்களை நடத்திய பிறகு இவன் அரண்மனையை விட்டு தன் தகப்பனருக்கும் குடிசைக்கு போய்விட வேண்டியவளா இவள்? ஆனால் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தது. அவர்களுக்கெல்லாம் வந்தனமளித்துவிட்டு அரசனை பார்த்து, மறுபடியும் எப்போதாவது நான் தேவையாயிருந்தால் தாராளமாக வந்து அழைக்க வேண்டும் என்றும் தயங்கலாகாது என்றும் தெரிவிக்கும்போது அந்த மிருதுவான ஸ்திரீகளது இருதயம் வெடித்தன. அவர்கள் கண்ணீர் சொரிந்தனர். தாங்கள் இவ்வளவு கடின சித்தர்கள் என்று வருந்தினர். அவ்விதம் வருந்தியவர்கள் அந்த ஸ்திரீயை பார்த்து, அம்மா, நீர் ஒரு எளியவனுடைய புத்திரி அல்ல, கடவுளுடைய புத்திரியே தாங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு தேசத்தை காப்பாற்றுவதற்காக இவள் தன் குழந்தைகளையே பறிகொடுக்க துணிந்த கதைகளையும் சொன்னார்கள். அப்போது புதிய ராணியும் அழ ஆரம்பித்தாள். அழுது கொண்டே அவள் இந்த கிறிஸ்டில்லாவை பார்த்து, உமது புத்திரியும் புத்திரர்களும் கொல்லப்பட்டனரா? நான் இப்போது இரத்த ஆற்றை கடந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் என்றாள். பிறகு எல்லோரும் அரசனை துவேசித்து பேசினார்கள். எல்லோரும் இருக்கும்போது புதிய பெண்மணியும் ராணி கிறிஸ்டில்லாவும் கிளம்ப தயாராக இருந்தனர். அப்போது அரசன் எழுந்து நின்று சொல்கிறான், எனது உத்தியோகஸ்தர்களே, அதிகாரிகளே, சீமாட்டிகளே, நீங்கள் எல்லோரும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்டில்லாவை பார்த்தீர்களா? அவள் மாத்திரம் புலம்பவே இல்லை, நானும் அழுது கொண்டிருக்கிறேன். என் அழுகையானது இன்பமும் துன்பமும் கலந்ததாக இருக்கின்றது. பிரஜைகளே, நான் உங்களை குறை கூறவே இல்லை.
நீங்கள் என் குழந்தைகள். என் கண்களில் நீர் ததும்புகின்றது. ஆனால் அது துக்கத்தால் ஏற்பட்டதல்ல, ஆனந்த பாஷ்யம். அது சந்தோஷத்தால் உண்டானது. உங்களது கண்ணீரும் ஆனந்த பாஷ்யமாகட்டும் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்டில்லாவை பார்த்து சொல்லலானான். நன்றாக உற்சாகமும் சந்தோஷமும் அடைவாயாக. ராஜ்யம் முழுவதிலும் நீ ஒரு ஸ்திரீதான் சந்துஷ்டியுடன் இருப்பவள். இவ்வாறு சொல்லி முடித்ததும் சில விஷயங்கள் வெளிப்பட்டன. புதிய பெண் அந்த தேசத்து அரசனுடைய புத்திரி என மதிக்கப்பட்டனள். ஆனால் உண்மையில் அவள் அவ்வரசனால் கிரகித்து வளர்க்கப்பட்டவள்தான். அவளுடைய தம்பிமார்களும் அதே மாதிரிதான் வளர்க்கப்பட்டவர்களே. அனாதைகளாக அந்த குழந்தைகள் அவ்வரசனிடம் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடைய லட்சணத்தை கண்டு அவர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களை தன் குழந்தைகளைப் போலவே வளர்த்து வந்தார். இந்த 3 குழந்தைகளும் உண்மையில் இந்த அரசனுக்கும் கிறிஸ்டில்லாவுக்கும் பிறந்தவர்கள். இவர்களை கொல்லுமாறு கட்டளையிடப்பட்ட கொலைஞர்கள் இந்த பாதகச் செயல் செய்ய மனம் வருந்தி அவர்களை அடுத்த தேசத்திற்கு கொண்டு போனார்கள். இந்த விஷயங்களெல்லாம் அப்போது ஜனங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டன. அடுத்த தேசத்து அரசனை இந்த அழகிய குழந்தைகளை கொலைபாதகர் கையில் கண்டதும் இவர்கள் ஒரு அரசனது குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் குழந்தைகளைப் போல் வளர்த்து வந்தான். இவ்விதம் வெளியாகவே என்ன நேர்ந்தது? அரசன் தன் புத்திரியை மனம் செய்து கொள்ள முடியாது. ஆதலால் எல்லோரும் சந்தோஷிக்க மறுபடியும் கிறிஸ்டில்லாகவே ராணியாக இருந்தாள். குழந்தைகள் சௌக்கியமாக வளர்ந்து சிம்மாசனத்தை அடைந்து வளர்ந்தன. ஆகவே என்ன தெரிகிறது? கடவுள் எப்போதும் நன்றியுள்ளவர். தான் செலுத்த வேண்டிய கடனை வட்டியுடன் செலுத்தி விடுகிறார். கிருக தர்மத்தை அனுசரிக்கின்ற ஒவ்வொரு ஸ்திரியும் இவ்வாறு ராஜாங்கமாகவே தன் காதலை எல்லாம் ஒழித்து விடட்டும். இந்தியாவிலே இவ்வித வாழ்க்கை நடத்துகிறவர்கள் பதிவிரதைகள் என்றும் பத்தினி விரதர்கள் என்றும் சொல்லப்படுவார்கள். அதன் பொருள் என்னவெனில், ஸ்திரீ தன் பதியினிடம் வசிக்க வேண்டும், பதியும் தன் பத்தினியிடம் வசிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் தன் புருஷன் மூலமாகவே கடவுளை தரிசனம் செய்ய வேண்டும். தன் தேகத்தையும் மனதையும் புருஷனுக்காக கொடுத்து விட வேண்டும். வேறே சிந்தையும் ஊழியமும் கிடையாது என்பது கருத்து. புருஷனும் அவளிடம் கடவுளுக்காகவே தன்னை கொடுத்துவிட வேண்டியவன். இவர்களுக்கென்று தனி வாழ்க்கை எதுவும் தன்னல வாழ்க்கை எதுவும் கூடாது என்பது கருத்து. இந்தியாவிலே கல்யாணம் நடப்பதெல்லாம் ஒரு நதி தீரத்திலே நதிக்கரையில் நடப்பது வழக்கம். இனிய காற்று வீச, ஆகாயத்தில் சூரியன் ஒளி வீச நடைபெற வேண்டும். இதன் கருத்து என்னவெனில், பெண் வரனுடைய கையை பிடித்து கொள்ள, வரனும் பெண்ணின் கையை பிடித்து கொண்டு இருவரும் சேர்ந்து கடவுள் காரியத்திற்கே தம்மை ஒப்புவித்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்டில்லாவிடம் பற்று என்பதே இல்லாமல் இருந்தது போல ஒவ்வொரு ஸ்திரியும் கடவுளுக்காகவே ஆத்ம சொரூபத்தினிடமே தம்மை லயிக்கச் செய்து கொள்ள வேண்டும். யானும் அவ்வாறே செய்கிறேன். புருஷன் தன் ஸ்திரீனிடமும் ஸ்திரீ தன் புருஷனிடமும் லயமாகிவிட்டால் கிருகஸ்த தர்மம் சுகத்தை தவிர வேறதை தர முடியும். தம்பதிகளுக்குள் எப்போதும் சுகம் வந்தே தீரும் என்பது கருத்து. வாழ்க்கையின் சாரத்தை உணர்ந்து அறிவதுதான் உண்மையில் அன்பும் வாழ்வும் அனுபவிக்கப்படுவதுதான். 26வது அதிகாரம் முற்று பெற்றது. இது 608ஆம் பக்கத்தோடு நிறைவடைகிறது. நேரம் சரியாக 9:02 ஆகிவிட்டது. 27வது அதிகாரம் ஸ்திரீகளிடம் ஆசை என்ற அடுத்த 609ஆம் பக்கம் நாளை தொடரலாம் என்று இதோடு நிறைவு செய்து அமைகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ஆத்து நமஸ்காரங்கய்யா. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஜெகதீஷ் ஐயா, சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தீங்க. அது என்னன்னா, யாருக்காகவோ எதையோ புரிய வைப்பதற்காக
கரெக்ட். அதிக சக்தியை விரயமாக்காதீர்கள். ரைட்டு. உங்களிடம் உள்ள எல்லா சக்திகளையும் கொண்டு உங்களையே மாற்றி மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரைட்டு. எப்படி? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. ஆ, யாருக்காகவோ எதையோ புரிய வைப்பதற்காக அதிக சக்தியை விரயமாக்காதீர்கள். ஆமா. இப்போ சாமியே வந்து என்ன சொல்றாருன்னா, உலகோரை புரிய வைக்க வேண்டிய அல்லன்றாரு. அப்போ உலகோரை புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு சாமி. அப்ப சரி. யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஓட்டோ வந்து ஒரு கருத்து சொல்றாரு. அதாவது நீங்க எவ்வளவுதான் உங்க சக்தி மொத்தத்தையும் திரட்டி, அ உங்க உங்க உள்ளுக்குள்ள இருந்து தெரிஞ்ச விஷயத்த நீங்க அவங்களுக்கு புகட்ட நினைச்சீங்கன்னா, சொல்ல நினைச்சீங்க, அவங்க சரியா புரிஞ்சுக்காம போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க சக்தி தான் விரயமானது தான் மிச்சம் ஒழிய, நீங்க எண்ணிய எண்ணமும் ஈடேற போறதில்ல. அவங்களும் தவறுதலாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்க சக்தியும், ஆற்றலையும் உபயோகப்படுத்தாமல், நீங்கள் மௌனமாக உங்களை மாத்திரமே முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மொத்த சக்தியும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மேலே செலுத்தி, உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். மற்றவற்றை பார்க்கக்கூடாது அப்படின்னு சிவானந்தபுரம் சார் சொல்ற மாரியே தான் இருக்குது. அத மாதிரி நம்மளுடைய சொந்த அனுபவம், என்னுடைய அனுபவம் கூட சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கணுங்கிற ஆர்வத்துல எப்போதும் இருந்திருக்கேன். இன்னைய வரைக்கும் ஆமா. அப்படி சொல்லிட்டு தான் ஆமா. இருக்கிறேன். ஆனா, இதுவரைக்கும் கேரக்டர் வைஸ் நான் ஸ்டடி பண்ணதில்ல. ஒவ்வொருத்தர் கேரக்டர் ஒவ்வொரு மாரி தான் இருக்குது. யாராவது புரிஞ்சு கிட்டத்தட்ட எனக்கு சமமா என்னைய மாரி வரட்டும்னு நான் ஆசைப்பட்டேன். அதாவது நான் புரிஞ்ச மாரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும். நான் தெரிஞ்ச மாரி அவங்களும் தெரிஞ்சு அனுபவப்படட்டும். நாம் பெற்ற சந்தோஷம் அவங்களும் பெறட்டும் அப்படின்னு நெனச்சேன். அதுல பெரும்பாலும் 99.25 அரைக்கால் தோல்வியில தான் முடிஞ்சது. அப்போ சக்தி விரயமானது தான் மிச்சமே ஒழிய, சாமி சொன்ன மாரி நான் எனக்கு சொந்தமா என்னோட முயற்சியில நான் மேற்கொண்டிருந்தால், இந்த ஆற்றலால இன்னும் என்னோட முன்னேற்றம் உயர்ந்ததா இருந்திருக்கும். அதனால மற்றவர்கள் வேற வகையில அதனால நிச்சயமா நிம்மதி அடைஞ்சிருப்பாங்க, ஆனந்தம் அடைஞ்சிருப்பாங்க. நான் இப்போ என்னையும் நீங்க அதிகம் இருந்து தடையாயிருச்சு அது. அது இப்போ எனக்கோட முன்னேற்றத்துல அது சிறு தடையா தான் இந்த பெருந்தடையாவே வந்திருக்குது. ஆமா. ஆனாலும் என்னோட ஒப்பீட்ட நான் மாத்திக்கல. அது அதான். எனக்கு பல தடவ எனக்கு அறிவுறுத்தியும், பல தடவ அனுபவத்துக்கு வந்தும், நான் இன்னும் அந்த பழக்கத்துல இருக்கிறேன். இத வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த தத்துவம் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி உணர வச்சு இருந்தாலும் பொதுவா எல்லா மகான்களும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, தனக்கு வரும் துன்பத்தை பொறுத்துக்கொண்டு எவ்வாறேனும் பிற உயிர்கள் நன்மையை நீங்கள் கருதுவீர்கள் என்றால், குருவும் இறைவனும் உங்களுக்கு அருளாசி புரிவார்கள். அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால இன்னைய வரைக்கும் நம்ம ஒரு வகையில் நிம்மதியில இருக்கிறதுக்கு காரணம், இந்த மாரி அதாவது பரோபகார சிந்தனைங்கிறது தானத்துல சிறந்தது தானம் தானம்பாங்க. அந்த மாரி ஆமா. நமக்கு தெரிஞ்சத நம்ம உளப்பூர்வமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான், நம்ம முன்னேற்றத்திற்கும், நம்ம மறுபடியும் அத ரிப்பீட் பண்ணிக்கிறதுக்கும், மறுபடியும் நமக்கு அது உறுதி பண்ணிக்கிறதுக்கு புதிய சிந்தனைகள் நம்மகிட்ட வருவதற்கும் கூட ஒருவேளை அது உபயோகப்படுதோ! அப்ப நம்மகிட்டயே தான் நம்ம பேசிக்கிறோம்னு கூட நெனச்சுக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. ஆனாலும் தேவையில்லாத நபர்கள் யாருன்னு தெரிஞ்சு, அங்க அமைதி காக்க வேண்டும். அப்படிங்கிறத புரிஞ்சு ஆமா. அதனால எந்த இடத்துல இப்போ சொல்லணுமோ, அந்த இடத்துல சொல்லணும். எங்க சொல்லக்கூடாதோ, அங்க சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்லுவேன், பல பேருக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்றது தவறில்ல. ஒருத்தருக்கு தனியா எனர்ஜி வேஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் சரியா அன்பரா இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்றது தப்பில்ல. அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சு, நெறைய ஒதுங்கணும். ஒதுங்கி இருந்து நம்ம வேலைய மட்டும் நம்ம பார்க்கணும். நமக்கு ஈக்குவல் உணர்வ புரிஞ்சு நம்ம கருத்தை ஜீரணிப்பாங்க அப்படின்னு பக்குவம் இருந்தா தான் நம்ம அத சொல்லணும். அப்படி இல்ல, அது சொல்றது வீணாக போகிறது அப்படின்னு தெரிஞ்சேன். இப்போ நேற்றுக்கு முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நெனைக்கிறேன். பேசினத நல்லா சிறப்பா இருந்ததாக சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசினதெல்லாம்
பயம் இல்லாம இவ்வளவு ஆழமாவும், துல்லியமாவும், சுத்தமாவும் நம்ம உள்ள இருந்து சொல்றோம் அப்படின்னு ம். எனக்கே மிகுந்த மகிழ்ச்சியும், ஆனந்தமா இருந்தது. ஆ. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்போது எனக்கே திருப்தி இல்லாம அதிருப்தியா இருந்தேன். சுமாரா ம். ரொம்ப சாதாரணமா சிந்தனையிலிருந்து பேசினேன். ஆனா அது ம். எல்லாம் அதுதான் உங்க எல்லாத்தையும் திருப்தியாகவும், நிறைவாகவும் ஆமா. புரிய வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சபோது ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமா, அப் ஆமா. அப்போ உள்ளார்ந்த நிலைமையில நான் புரிஞ்சுட்டது எனக்கு மட்டுமே புரியுது. ஆமா. மேலோட்டமா இருக்கக்கூடியது உங்க லெவல்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அதான், உங்களுக்கு மாரி தான் நான் புரிதல்ல இருந்து பேசணும். அப்ப எனக்கு அதான். புரிஞ்ச பேசுறது உங்களுக்கு ம். புரியாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்படிங்கிறதையும் இந்த மாரி சாமி அதனால தான் ம். வித்தை கேட்டவங்களுக்கு மட்டும் காட்டிக் குடுங்க. ம். உலகோரை ம். ம். புரிய வைக்க வேண்டியதல்ல. நாம் வேலை செய்வதற்காக இருக்கோம். அப்படின்னு ம். நெறைய ம். நமக்கு சொல்லி, சாமி சொல்லியிருக்கிற புத்தகமே சாமியே சொல்லிட்டாரு. வேத, ம். இதிகாச, புராணாதிகளும் பொய்யல்ல. நாம எழுதியிருக்கிறதும் சத்தியத்த உணர்ந்து தான் எழுதியிருக்கிறோம். ம். அதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்துல மஸ்தக ஞானம் வந்தா புரியும். வேற ஒரு அதான். புரிய வச்சு புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதையும் நமக்கு ம். மறைமுகமாவும், நேரடியாவும் புரிய வச்சிருக்கிறதா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாவும் அதையே தான் புரிஞ்சுக்கிறதா நெனைக்கிறேன். சரிதானா அதான். ஐயா? கரெக்ட், கரெக்ட். இப்போ அதிக சக்தி விரயம் ஆவுதுல்ல உங்களுக்கு? கண்டிப்பா. ஆ, அதுதான். ஆமா. அது உண்மதான். ஆனாலும் இது அப்படி விரயம் ஆனாலும், அதை ம். சரி செய்து கொள்ள முடியும்னு நான் நம்புறேன். ம். ஏன்னா சாமி எந்த வயதிலயும், எந்த காலகட்டத்திலயும் இந்த பயிற்சிய உபதேசமா பெற்றுக்கொண்டு முன்னேற முடியும் அப்படின்னா, அப்ப ம். இதுவரைக்கும் விரயம் பண்ணியிருந்தாலும், எனக்கு ம். வித்த நல்ல விதமா கிரகிச்சிருந்தா, என்னோட ம். ம். மோட்சத்துக்கு அது தடை இல்லை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே, அதனால ஓகே. தான் சாமி கொஞ்சம் சக்திய விரயம் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமா, ஆமா. ஆமா, நமக்கும் தெரியுது. அதனால ஆமா. அத நானும் நெனைக்கிறேன். அதனால ரொம்ப அதிகமா விரயம் பண்ணாம, அது எந்த அளவுல குறைவா விரயம் பண்ணணுங்கிறதையும் உணர்ந்திருக்கிறேன். அதே ம். நேரத்தில வித்தைய சரியா செய்து, அதை ம். எந்த ம். அளவுல அந்த சக்திய மறுபடியும் சேமித்துக் கொள்வதற்கான வான் உணவு ஆமா. சாப்பிடணும் கரெக்ட். அப்படிங்கிற கரெக்ட். மாரி பிராணாயாமத்த ரொம்ப சூட்சுமமாவும், ரகசியமாவும் நானு ம். ம். நெறைய டெக்னிக்கலா நெறைய உணர்ந்திருக்கிறதுனால, ம். அந்த எல்லா விதமானதும் நான் இந்த பரந்த உள்ளமா என்னுடைய உள்ளத்த நான் வைத்திருக்கிறதுனால, அது ம். ம். தெய்வீக என்னுடைய ஜீவனோடைய உணர்வோட கலந்து நான் உள்ளிலேயே நெறைய கவனிக்கிறேன். நெறைய ம். ம். உள்ளிலேயே நெறைய அனுபவிக்கிறதுனால, அது எல்லாத்தையும் ஈஸியா சரி பண்ணி விடுறதையும் நான் பார்க்கிறேன். அதான். அதனால கரெக்ட். எல்லா விஷயத்திலயும் அது என்னை பார்த்துக்குது. ஏன்னா, நானு அந்த உள் கவனத்த அதுக்கு ம். மாத்திரம் ம். முக்கியத்துவம் குடுக்குறேன். மற்ற அதான். புற விஷயங்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் தர்றதில்ல. அதனால ம். எனக்கு அது ஈஸியா இருக்கிறதுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால அதான். நான் கொஞ்சம் பேசுறது, ஆற்றல் விரயமாகறத பத்தி பெருசா ம். ம். கவலைப்படுறது இல்ல. இருந்தாலும் அதான். அந்த அறிவுகள சரியா உணர்ந்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஓகே. நன்றி ஐயா. நமஸ்காரம். நன்றி. நமஸ்காரம். ஐயா, ரமேஷ் ஐயா. ரமேஷ் ஐயா ஆரம்பிச்சுக்கிறீங்களா? வேற பாலசுப்ரமணி ஐயா ஆரம்பிச்சுக்கிறீங்களா? ஐயா ஆத்ம பாலசுப்ர நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும்.